ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணலாம், இல்ல கன்சிஸ்டன்சியா வந்து பண்ணலாம் ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லி, ஈஸியா வந்து நம்மளே நம்ம மைண்ட்குள்ள சம்டைம் வந்து நெனச்சுப்போம். ஓகே, இன்னைலேருந்து நம்ம வந்து இத ஃபாலோ பண்ணணும். இன்னைலேருந்து வந்து இத விடாம வந்து டெய்லியுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி நெனச்சுருவோம். இல்ல நம்ம வீட்லயே நம்ம அம்மாகிட்ட கூட சொல்லியிருப்போம். அம்மாகிட்டயோ, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, அ பிரதர், சிஸ்டர் யாராவது இருந்தாங்கன்னா, நம்ம கண்டிப்பா சொல்லியிருப்போம். "பாரு இன்னைலேருந்து நான் பண்றேன் பாரு. இன்னைலேருந்து நான் ஜிம்முக்கு போறேன் பாரு. இன்னைலேருந்து இந்த வேலைய பண்றேன் பாரு. இன்னைலேருந்து நான் படிக்கிறேன் பாரு." அந்த மாரி நெறைய விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? பட் வந்து ஆக்சுவலா ஒரு 2, 3 டேஸ் பண்ணுவோம். இல்ல மோஸ்ட்லி 1 வீக் பண்ணுவோம். ஏன்னா, அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோம். இத வந்து நம்ம பண்ணியே தீரணும். பண்ணி காட்டணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா அந்த 1 வீக் அப்புறம் ஆ திரும்ப நம்ம அந்த பழைய மோடுக்கே போயிடுவோம். என்னன்னா, ஆ ஓகே பார்த்துக்கலாம். ஆ நம்ம வீட்ல உள்ளவங்கள்ட்ட தானே சொல்லியிருக்கோம். நம்ம அம்மா கிட்ட தானே சொல்லியிருக்கோம். நம்ம பிரதர் கிட்ட, நம்ம சிஸ்டர் கிட்ட தானே சொல்லியிருக்கோம். பரவால்ல அப்படின்ற மாரி நம்ம யோசிப்போம். ஓகேவா? ஆ ஓகே, எக்ஸாம்க்கு ஒரு 10 நாள் முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ரீசன தேடி நம்ம மைண்டுக்குள்ள வச்சுட்டு, அந்த நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அத அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு மூலையில எடுத்து வச்சுட்டு, பழைய மாதிரி என்ன பண்ணிட்டுருப்பீங்க? ஸ்கூல் முடிஞ்சோ, இல்ல காலேஜ் முடிச்சோ வந்துருவோம். வந்துட்டு டிவி பார்ப்போம், கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம், தூங்கிடுவோம் இல்லையா? பழைய ரொட்டீனையே வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆக்சுவலா நம்ம எல்லாருமே அப்படிதான். ஒரு விஷயம் நம்ம அ வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்றோம், இல்ல வந்து நம்மளே நமக்கு சொல்லிக்கிறோம், இல்ல இத ஃபாலோ பண்ணணும், இல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மோட்டிவேஷன் எங்கேயோ போயிடுது. சொன்னத வந்து நம்மளே வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே பண்ணிடலாம். நான் அப்போ பண்ணுவேன், இப்போ பண்ணுவேன். எக்ஸாம் வரும்போது நான் எப்படி படிக்கிறேன் பாருன்னு ஒரு ரீசன் குடுத்துட்டு நம்ம அத ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆக்சுவலா நம்ம அத பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா? சாட்டர்டே வந்து எந்த ஒர்க்கும் இல்ல அப்படின்னாலுமே, இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ டைம் யோசிக்கிறேன். அ ஓகே, இன்னைக்கு எதுவுமே எடுக்க வேணாம். என்ன கன்டென்ட் இருக்கு போடுறதுக்கு? பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படின்ற மாரி நானே எனக்கு நெறைய எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு அத வந்து நான் ஸ்கிப் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேவா? அந்த நம்ம மைண்ட் வந்து அத பண்ணுது. இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோமே, ஓகே என்ன இன்னைக்கு பண்ண வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்ற மாரி. ஆக்சுவலா நமக்கு அந்த மாரி தோணும்போது தான், நம்ம ஃபாலோ பண்ற அந்த விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா எடுத்துட்டு போணுன்ற அந்த விஷயத்த ஸ்டாப்பே பண்ணிடக்கூடாது. ஏன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து நம்ம பழைய மோடுக்கு நம்மள திரும்ப எடுத்துட்டு போயிடுது. அப்ப வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்கு? எதுவுமே இல்ல. இல்லையா? ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுனா, அந்த இடத்துல ஆக்சுவலா நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம்.